முதலில் இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் கலைவாணரின் தலைமை உரை தலைமை உரை என்ற தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். கலைவாணரின் தலைமை உரை. ஒரு முறை கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு திருச்சி ஜெட்கா வண்டிக்காரர் சங்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவர்கள் தங்கள் சங்க ஆண்டு விழா கூட்டத்திற்கு தலைமை வகிக்குமாறு அவரை கேட்டுக்கொண்டார்கள். NS கிருஷ்ணனும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டு விழா கூட்டம் தொடங்கியது. தலைமையுரையாற்ற NS கிருஷ்ணன் எழுந்தார். கலைவாணரின் பேச்சு கற்கண்டை போல் இனிமை உடையதாய் அல்லவா இருக்கும்? எல்லோரும் அவரையே பார்த்தார்கள். NS கிருஷ்ணன் தன் பேச்சை தொடங்கினார். உங்களின் சங்க கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். NS கிருஷ்ணன் பேசுகிறார். உங்களைப் போல் நல்ல உள்ளம் பெற்ற மக்கள் இடையே இருப்பதில் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைபவன். நானும் எங்கெல்லாமோ சுற்றி இருக்கிறேன். ஆனால் உங்களைப் போல பரந்த நோக்கும் பெருங்குணமும் பெற்ற மக்களை நான் பார்த்ததில்லை. எங்கு பார்த்தாலும் இந்த காலத்தில் பொறாமையும் பூசலுமே நிலவ காண்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும் எளிமையும் இனிமையும் உள்ள மக்களாய் என்றும் இருந்து வருகிறீர்கள். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்னும் எண்ணமும் உங்களிடம்தான் இருக்கிறது. இதை உங்களிடம் நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். உங்களிடம் எனக்கு நிரம்ப பிடித்தது இதுதான். நீங்கள் வண்டியில் யார் ஏறினாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை முன்னுக்கு வாங்கோ முன்னுக்கு வாங்கோ என்பதுதான். இந்த காலத்தில் யார் இப்படி சொல்லுகிறார்கள்? வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், பிடித்ததில் இணைந்து கொண்டவர் தக்கோலத்திலிருந்து என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழறிவி வானொலி, ஜெர்மனி.